உடல் சதையை விற்று பிழைக்கும் விலைமாதுவிற்கு சமமானவர் காளியம்மாள் என நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை கார்த்திகா பேசுவதற்கு என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சிக்கு காளியம்மாள் செய்த துரோகம் என்ன? ஆப்போசிட்ல சீமான் வந்தா அவங்க விமர்சனம் எப்படி இருக்குங்க? எதிர நிற்கிறது கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் நம்ம சண்டை தான் செய்யணும். சதையை காட்டி சதைக்கு விலை பேசி அதன் மூலமா வயிற்றை வளர்த்துக் கொள்வதற்கு பேர் விலைமாதர் தொழில் அப்படின்னா, ஒரு கட்சியில் இருக்கிறோம், ஒரு கட்சியினுடைய ஒரு போராட்டம், அது மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி விதையை விதைக்குது. மக்கள் புரட்சிகரமான செயல்பாடுகள் ஈடுபடுறாங்க. அதன் காரணமாக போராட்டம் வெற்றி பெறுது. அந்த போராட்டத்தை நீங்க இந்த கட்சிக்கு எதிராக நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? அப்ப இந்த தொழிலுக்கு பேர் என்ன? திமுகவில் இணைந்து முக்கிய பொறுப்பு பெறுவதற்கு விவசாயிகள் வயிற்றில் அடித்ததோடு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் சதி திட்டம் தீட்டியுள்ளார் காளியம்மாள். நாகை மாவட்டத்தில் சிபிசிஎல் நிறுவனத்தின் விரிவாக்கத்திற்காக விவசாய நிலங்கள் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி பல ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி பழங்குடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம மக்கள் உடன் சேர்ந்து போராடி வருகிறது. இந்த போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக பங்கேற்பவர் கோவை கார்த்திகா. நாம் தமிழர் கட்சியின் தொடர் போராட்டத்தை எடுத்து விவசாயிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க மத்திய அரசு நிதி ஒதுக்கி உள்ளது. இதை மாநில அரசு உடனடியாக கொடுக்காமல் நாகப்பட்டினத்தின் திமுக பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வைத்து பெயரளவில் ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் மத்திய அரசால் இந்த நிதி கொடுக்கப்பட்டது என்று ஒரு பிம்பத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. இதற்கு உடந்தையாக காளியம்மாளும் பயன்படுத்தப்பட இருக்கிறார். ஆனா அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போன வாரம் சொல்லியிருக்காரு, அந்த மக்களை கடைசியாக ஒரு போராட்டம் எடுக்க சொல்லுங்க, அந்த போராட்டத்திற்கான தலைமையை நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த தலைமை கீழே தான் நீங்க போராட்டம் எடுக்கணும், அப்பனா தான் நான் இருக்கிற காசு ரிலீஸ் பண்ணுவேன். அவருடைய கட்சிக்கு புதியவர்கள் வரவேற்கிற நோக்கத்துல அந்த புதியவர்களை ரொம்ப கெத்தா வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் இதை செய்யறாங்க. குறிப்பாக காளியம்மாள் திமுகவில் இணையும் போது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய நிவாரண தொகையை நிறுத்தி வைத்துவிட்டு திமுக தலைமை ஒரு போராட்டம் நடத்தி அதில் காளியம்மாளை கலந்து கொண்டு பேச வைத்து ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஆதரவும் காளியம்மாள் மூலம் திமுக பக்கம் திரும்பும்படி ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது. இதற்கு எதிராகத்தான் கோவை கார்த்திகா காட்டமாக தனது விமர்சனங்களை முன்வைத்து உள்ளார். நீங்க போராட்டத்தை ஒருங்கிணைங்க, நான் தலைமை ஏற்று உங்களுக்கு பேசி தரேன், அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுங்க, என்னாலதான் இது செஞ்சது நடந்தது, மக்களுக்கு காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் செய்தது போல நாம் தமிழர் கட்சி தான், முழுக்கவே நாம் தமிழர் கட்சி தான், நாகை மாவட்ட நாம் தமிழர் கட்சி. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் பயணித்த போது சிபிசியில் விவசாயிகள் போராட்டத்தில் பங்கு பெறாமல் இருந்துவிட்டு தற்பொழுது கட்சியில் இருந்து வெளியேறிய பின் திட்டமிட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது இந்த விமர்சனங்களை உண்மையாக்குகிறது. இது போதாது என சமீபத்தில் காளியம்மாள் கொடுத்த நேர்காணலில் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உள்ளார். அதிலும் குறிப்பாக என் அரசியல் பயணத்தில் எனக்கு எதிராக சீமானே வந்தாலும் நான் சண்டைதான் செய்வேன் என வம்படியாக கூறியதோடு, யாரை நான் பெரிதும் நேசித்தேனோ அவர்களே எனக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் என சூசகமாக பல இடங்களில் சீமானை தாக்கி பேசியுள்ளார். இது போதாது என நாம் தமிழர் கட்சியினர் என்னை இன துரோகி என்று கூறுகிறார்கள் என்றும், கட்சியில் பயணிக்கும் போது எனக்கு தெரிந்த பல உண்மைகளை என்னால் இப்போதும் வெளியே சொல்ல முடியாது என பேசியதோடு, நாம் தமிழர் கட்சியில் ஏதோ மிகப்பெரிய தவறு நடக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்து இருந்தார்.